புனேவில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய தடகள போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர்கள் குன்னு முகமது மற்றும் ஆரோக்கிய ராஜு ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான தகுதி சுற்றுகளில் சவுதி அரேபிய வீரர் இஸ்மாயில் அகமது முதலிடத்தை பிடித்துள்ளார். இவரை தொடர்ந்து இந்திய வீரர்கள் குன்னு முகமது மற்றும் தமிழக வீரர் ஆரோக்கிய ராஜு ஆகியோர் 2வது இடத்தை பிடித்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் இருவரும் இன்று மாலை நடைபெறும் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20வது ஆசிய தடகள போட்டி புனேவில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. இதில் இன்று நடந்த 400 மீட்டர் ஓட்டத்தில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ள இரு இந்தியர்களில் ஒருவரான ஆரோக்கிய ராஜுடன் நமது செய்தியாளர் கணேஷ் நடத்திய கலந்துரையாடலின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நான் இப்போ புனே நகரத்தில் இருக்கிற ஷிவ் சத்ரபதி மைதானத்தில் இருக்கேன். இங்கதான் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த போட்டிகள் இன்று தொடங்கி 7ஆம் தேதி வரையில் நடக்க இருக்கு. இதுல 43 நாடுகளை சேர்ந்த 580க்கும் மேற்பட்ட தடகள வீரர்கள் கலந்துட்டு இருக்காங்க. கடந்த 19 ஆண்டுகளை விட இந்த 20வது ஆண்டுல தான் அதிகமான வீரர்கள் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது மட்டுமல்ல, 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இந்த போட்டிகள் இந்தியாவில் நடக்குது. இந்த போட்டியில நம்ம தமிழகத்திலிருந்து 13 வீரர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நடைபெற்ற 400 மீட்டர் ஓட்டத்துல தமிழக வீரரான ஆரோக்கிய ராஜீவ் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அவர் 46.67 வினாடிகள்ல 2ஆம் இடத்தை பிடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறிக்கிறார். நாம இப்போ ஆரோக்கிய ராஜீவ் கிட்ட பேசலாம். ராஜீவ், இன்றைய போட்டி உங்களுக்கு எப்படி கடினமானதாக இருந்ததா? ஏன்னா இன்றைக்கு இதுக்கு முன்பு மழை வேற பெஞ்சிருக்கீங்க. சோ இன்றைக்கு ஓடுனது எப்படி இருந்தது? உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த அனுபவம்? மழை பெஞ்சதுனால ஓரளவு கொஞ்சம் மசில்ஸ் டைட்டு, பட் ஆனால் குட் ஃபீலிங். ஓடும்போது கொஞ்சம் குட் ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் இந்த டைமிங் பிளேஸ் பண்ணுறதுக்கு பத்தாது. ஸோ செமிஃபைனலில் கொஞ்சம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் நல்லா இருந்தால் கொஞ்சம் ஃபைனலில் மெடல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். செமிஃபைனல்ல இன்னொரு இந்திய வீரரும் பார்ட்டிசிபேட் பண்றாரு இல்லையா? ஸோ இந்திய வீரர்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்கு இந்த செமிஃபைனல்ஸ்ல? அல்லது பதக்கம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்? சான்சஸ் இருக்கு, பதக்கம் ஜெயிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஓவர் டஃப் இருக்கு. ஏன்னா இந்தியாவை விட பெஸ்ட் டைமிங் பண்றவங்க, பெஸ்ட் அத்லெட் எல்லாருமே இந்த ஏசியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது ஃபுல் ஆல் அவுட் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலயமா நான் கண்டிப்பாக ஒரு மெடல் அடிக்கவும் சான்சஸ் இருக்கு. பட் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டராக கிடைக்கும். நிச்சயமா நீங்க கண்டிப்பா மெடல் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களை விட எங்களுக்கு அதிகமா இருக்கு. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க நாங்க நம்புறோம். ஆரோக்கிய ராஜீவ் மட்டும் இல்லாம தமிழகத்திலிருந்து நீளம் தாண்டுதல்ல பிரேம்குமார் பங்கெடுத்துக்கிறாரு. அதே போல மற்ற ஓட்டப்பந்தயங்கள்ல சூர்யா, இளவரசி போன்ற நிறைய வீராங்கனைகளும் பங்கெடுத்துக்கிறாங்க. சோ தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்கக்கூடிய 13 வீரர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்திய வீரர்களுக்கும் இங்க ஒரு மிகப்பெரிய பதக்க வேட்டை இருக்கும்னு நாம நம்பலாம். புதிய தலைமுறைக்காக புனாவில் இருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் கணேஷ்.